பட்டேலுக்கு இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய சிலையை நிறுவுகிறார் மோடி. யார் அந்த பட்டேல்? வல்லபாய் பட்டேல். யார் அவர்? வெள்ளைக்காரர் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை காங்கிரஸ் பேரியக்கத்திலே ஒப்படைத்த போது நேரு அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்ற காலத்தில் தமிழ்நாட்டை சார்ந்த சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் கவர்னர் ஜெனரலாக பொறுப்பேற்றுக் கொண்ட போது இந்த தேசத்தின் உள்துறை அமைச்சராக பொறுப்பில் இருந்தவர் தான் சர்தார் வல்லபாய் பட்டேல். அவருக்கு அன்றைக்கு தெரியும். ஏனென்றால் உள்துறை அமைச்சர் தான் காந்தி போன்ற தேசிய அளவிலான பெரிய தலைவர்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள். அவர் கையில் தான் உளவுத்துறை இருந்தது, அவர் கையில் தான் பாதுகாப்பு இருந்தது, அவர் கையில் தான் காந்தி போன்ற பெருந்தலைவர்களின் பாதுகாப்பு. வல்லபாய் பட்டேலுக்கு தெரியும், காந்தியடிகள் பாதுகாப்பு வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் விட்டுவிட வேண்டுமா? அவர் அஹிம்சா மூர்த்தி. ஆயுதம் தாங்கிய பாதுகாப்பு தனக்கு தேவையில்லை என்று சொன்னால் கூட அவர் இந்த தேசத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய ஒரு பெரிய மனிதர். அவருக்கு 24 மணி நேரமும் பாதுகாப்பை தர வேண்டும் என்பதுதானே வல்லபாய் பட்டேலின் நோக்கமாக இருந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பாதுகாப்பை அவர்கள் தரவில்லை. அன்றைக்கு 30ஆம் தேதி, ஜனவரி 30ஆம் தேதி தேசத்தின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய மகாத்மா காந்தியடிகளையே இப்படி சுட்டுக் கொள்ளக்கூடிய அளவுக்கு வெறி எங்கிருந்து வந்தது? அன்றைக்கு வல்லபாய் பட்டேல் ஏன் அவருக்குரிய பாதுகாப்பை தரவில்லை? எண்ணி பார்க்க வேண்டும். நாதுராம் கோட்சே என்பவருடைய உடன்பிறப்பு, அவன் அண்ணனோ தம்பியோ கோபால் கோட்சே, அவனும் அந்த வழக்கிலே ஒருவன். மொத்தம் 9 பேரிலே சவார்கார் உட்பட 5 பேர் அதில் பிராமணர்கள். முக்கியமானது, கோட்சேவும் பிராமின் தான், கோபால் கோட்சே பிராமின் தான், சாவர்கர் பிராமின் தான். ஏன் இதை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது என்று சொன்னால், அன்றைக்கு இந்த கருத்தை முன்னிறுத்தியவர்கள் அவர்கள் மராட்டிய மாநிலத்தை சார்ந்தவர்கள், சித்பவன் என்கிற வகையை சார்ந்த பார்ப்பன குடும்பத்தில் பிறந்தவர்கள். எதற்காக இதை செய்தார்கள்? காந்தியடிகளை ஏன் கொள்ள வேண்டும்? 2 முக்கிய காரணங்கள் சொல்லப்படுகின்றன. ஒன்று, அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக தொடர்ந்து பேசியது. அதைவிட முக்கியமாக, இந்துக்கள் கூடியிருக்கிற பிரேயரில், அந்த ஜெப கூட்டத்தில், அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் அவர் குர்ஆன் வசனங்களை படித்திருக்கிறார். அவன் கோட்சே கேட்கிறான், மசூதியிலே போய் கீதையை படிக்க முடியுமா? ஏன் இந்த பிரார்த்தனை கூட்டத்திலே குர்ஆனை படிக்கிறார் இவர்? அது அவர்களுக்கு வெறுப்பை தந்திருக்கிறது.